ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நாகேந்திரன் யோகா. நான் உங்கள் நாகேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிகினர்ஸ் யோகா இன் தமிழ். நிறைய பேர் யோகா முதல் முறையாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவோம். ஆனால் எந்த மாதிரி பயிற்சியை ஆரம்பிக்கிறது அப்படின்றதுல சில குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்காக ஒரு மிக மிக ஒரு எளிமையான சில பயிற்சிகள். முதல் முறையாக யோகா பண்ணக்கூடியவங்க எடுத்த உடனே ரொம்ப கடினமான பயிற்சிகளை செய்யக்கூடாது. ரொம்ப மிக எளிமையான ஒரு பயிற்சியாக இருக்கக்கூடிய எல்லா உடம்பினுடைய ஜாயின்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு தளர்வு பயிற்சி பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு ஆசனங்கள் பண்ணும் பொழுது உடம்பு நல்லா ஒத்துழைக்கும். உடம்பு நம்ம நினச்ச மாதிரி நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நான் கொடுக்கக்கூடியது ஒரு மிக எளிமையான லூசனிங் ப்ராக்டிசஸ்ஸு, வார்ம் அப் ப்ராக்டிசஸ்ஸு, அதோட சம் ஸ்ட்ரெச்சஸ்ஸு, சில ரொம்ப பேசிக் ஆசனாஸ், பிகினர்ஸ் வீட்டிலே பண்ணக்கூடிய ஆசனாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல் முறையாக நான் நின்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல் முறையாக நம்ம பார்க்க போகிறது ஜாயின்ஸ் லூசனிங் ப்ராக்டிசஸ். ஜாயின்ஸ் லூசனிங் பண்ணும் பொழுது கீழேருந்து மேலே போகலாம், இல்லை மேலேருந்து கீழே வரலாம். எப்படி பண்ணாலும் ஒரு ஆர்டரில் நம்ம போகிறது, ஒரு சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு கணுக்கால்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆங்கிள் ஜாயின்ஸ்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் மேலே வரப்போகிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு எளிமையான பயிற்சி. ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி வெயிஸ்ட்டில் வச்சுட்டு ஆங்கிள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு ரைஸ் பண்ணணும். ஹீல் ரைஸ் பண்ணும்பொழுது ஆங்கிளில் ஸ்ட்ரெச் கிடைக்கும். எக்ஸீல் டவுன் பண்ணலாம். இன்ஹேல் அப், எக்ஸீல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸீல் டவுன். இதை ஒரு 10 முறை பண்ணலாம். 10லேருந்து 15 முறை கூட பண்ணலாம். 10 முறை பண்ணுறது ஐடியா. எந்த பயிற்சியாக இருந்தாலும் குறைஞ்ச ஒரு 10 முறை பண்ணுறது ரொம்ப பயன் கொடுக்கும். ரெண்டாவது, நீ ஜாயின்ஸ். இந்த மாதிரி கைகளை நீல வச்சுட்டு ஃபீட் க்ளோஸாகவே இருக்குது. நல்லா லேட்டாக முன்னாடி புஷ் பண்ணி ஓப்பன் அண்ட் மேக் சர்க்கிள். இது நீ மூமெண்ட்டு, சர்க்குலர் மூமெண்ட், நீ ரொட்டேஷன் சொல்லலாம். இது மாதிரி கிளாக் வைஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். இந்த பயிற்சி பண்ணும் பொழுது மூச்சு சாதாரணமாக நார்மல் ப்ரீதிங்கில் வச்சுக்கலாம். 10 முறை கிளாக் வைஸ், 10 முறை ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணலாம். அடுத்த பயிற்சி ஹிப்பு. லைட்டாக கால்கள் தோள்பட்டை டிஸ்டன்ஸ்க்கு வச்சுட்டு ஹேண்ட்ஸ் ஆன் த வேஸ்ட், நல்லா ஒரு வேஸ்ட் ரொட்டேஷன். இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணும் பொழுது உடம்பு ரொம்ப தளர்வாக இருக்கும். ரொம்ப டைட் பண்ணாமல். இது லூசனிங் ப்ராக்டிசஸ். 10 முறை பண்ணியாச்சா, அதே ஆப்போசிட்டில் பண்ணலாம். நான் எக்ஸாக்டாக 10 முறை பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக வீடியோ போடுறதுக்காக ஒரு 4-5 முறை பண்ணிவிட்டு நான் அடுத்தடுத்த ப்ராக்டிஸ் போகிறேன். நீங்கள் பண்ணும் பொழுது ஒரு 10 முறை அதை நீங்கள் பண்ணலாம். அப்புறம் ஃபிங்கர்ஸ் வரலாம். நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு நான் டைட் அண்ட் ரிலீஸ், டைட், நல்லா டைட் ஃபிஸ்ட் பண்ணிட்டு லூசனிங். அப்புறம் தம்பு உள்ளே வச்சுட்டு ரிஸ்ட் ரொட்டேஷன், 10 முறை ரொட்டேஷன். அதே மாதிரி 10 முறை ஆப்போசிட். அப்புறம் எல்போ ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஹேண்ட் மேலே பார்த்து வச்சுட்டு ஃபோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச். நார்மல் ப்ரீதிங்கில் பண்ணலாம், இல்லை இன்ஹேல் ஃபோல்ட், எக்ஸேல் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்புறம் ஷோல்டர் ரொட்டேஷன். இந்த மாதிரி ஷோல்டர் டச் பண்ணிவிட்டு எல்போ டவுன், நல்லா முன்னாடி அப், பேக் அண்ட் டவுன். நல்லா ஒரு பிக் சர்க்கிள். ஃப்ரண்ட் டு பேக் சர்க்கிள் பண்ணிட்டு ஆப்போசிட். வேகமாகவும் பண்ண முடியும், மூச்சோடு சேர்ந்து பண்ணலாம். ரெண்டு விதமான பயிற்சி நம்ம பயன்களை கொடுக்கும். அடுத்து நெக் மூமெண்ட்டு. சின் அப், நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு மேலே,
exhale, down, up, down. இது அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட். இது 10 முறை பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரு 4லேருந்து 5 முறை பண்ணால் போதும். நல்லா வலது பக்கம் திரும்பி பார்த்துட்டு அதே மாதிரி இடது பக்கம், ரைட் லெஃப்ட். இது வந்து ஒரு 4லேருந்து 5 முறை பண்ணிட்டு விட்டுறலாம். இது நிறைய விதமான பயிற்சிகள் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான ஒரு பயிற்சி. எல்லா ஜாயின்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து கொஞ்சம் மேஜர் மசில்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரு பேக் பெண்டிங், ஃபார்வர்ட் பெண்டிங், சைடு பெண்டிங், ட்விஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா சில எளிமையான பயிற்சி. இந்த மாதிரி கால்களை வந்து தோள்பட்டை டிஸ்டன்ஸில் வச்சுட்டு ஒன் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்ட் வந்து நான் மேலே வெயிஸ்டில் வச்சுக்கிறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் அப், நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு லைட்டாக ஹிப் வந்து முன்னாடி மூவ் பண்ணிட்டு பெண்ட் பண்ணும் எவ்வளோ முடியுமோ. எக்ஸேல் கம் அவுட். இப்போ ஹேண்டு சேஞ்ச் பண்ணிட்டு இன்ஹேல் வெண்ட் பேக், exhale down, again and change பண்ணிட்டு inhale வந்த back, exhale down, change your hand, inhale வந்த back, exhale, change hand, inhale வந்த back, exhale down, out, change hand, inhale, exhale. ஒரு 3 முறை பண்ணியிருக்கிறேன். ஒரு 8லேருந்து 10 முறை நீங்கள் பண்ணலாம். இது வந்து ரொம்ப நம்ம கடினமாக உடம்பை வந்து பின்னாடி புஷ் பண்ண அவசியம் இல்லை. எவ்வளவு முடியுமோ அந்தளவு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணி மூச்சோடு சேர்ந்து பண்ணுறது ரொம்ப ஆரோக்கியம். அடுத்த பயிற்சி வந்து அதே மாதிரி கால் தோள்பட்டை டிஸ்டன்ஸில் வச்சுட்டு ஹேண்ட்ஸ் வந்து செஸ்ட்டில் வச்சுக்கிறேன். இன்டர்லாக், டேக் இன்ஹேல், நல்லா மூச்சு இழுத்துட்டு ஷோல்டர் வந்து ஹிப் லெவல் கொண்டு வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெச், ஃபைனல் ஸ்ட்ரெச். நான் இந்த டைரக்ஷன்லேயே காட்டுறேன். ஸ்ட்ரெச், நல்லா இன்ஹேல், எக்ஸேல், ட்விஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெச் யுவர் ஸ்பைன். இது வந்து ரைட் ஆங்கிள் ஒரு 90 டிகிரியில். இன்ஹேல் அப், எக்ஸேல் ஸ்ட்ரெச், இன்ஹேல் கம் பேக், எக்ஸேல் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும், இன்ஹேல், எக்ஸேல் ஸ்ட்ரெச் பண்ணும். இது ஒரு 8லேருந்து 10 முறை நீங்கள் பண்ணலாம். அடுத்த பயிற்சி இது வந்து பேக் பெண்டிங் ஆச்சு, ஃபார்வர்ட் பெண்டிங், ஒரு ரைட் ஆங்கிள் ஸ்ட்ரெச்சு. அடுத்து வந்து நம்ம சைடு பெண்டிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி கால் டிஸ்டன்ஸ், ஷோல்டர் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஹேண்ட்ஸ் இன்டர்லாக், ட்விஸ்ட், நல்லா ஹேண்ட் வந்து மேலே ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இன்ஹேல் நல்லா லென்தன் பண்ணிட்டு எக்ஸேல் ஜென்ட்லி பெண்ட் டு த ரைட். இன்ஹேல் சென்டர் போகணும், எக்ஸேல் பெண்ட் டு த லெஃப்ட். Inhale center, exhale to the right. Inhale center, exhale to the left. இதில் ஒரு விஷயம் கவனிங்க, இந்த ஹிப்பு ஷோல்டர் இது வந்து ஸ்கொயராக இருக்குது, உடம்பு டில்ட் பண்ணக்கூடாது, கரெக்ட் ஸ்கொயராக இருக்குது. ஹேண்ட் வந்து நல்லா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட், எல்போ வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா பெண்ட் பண்ணும் பொழுது கரெக்டாக அந்த கரெக்ட் குரூப் ஆஃப் மசில்ஸ் வந்து நம்ம யூஸ் ஆகும். அது மாதிரி ஹிப் வந்து பின்னாடி புஷ் பண்ணக்கூடாது. நல்லா புஷ் பண்ணும் பொழுது, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது லைட்டாக வந்து வயிறு உள்ளே இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரெஷர் ஜாஸ்தி வரும், ரொம்ப ஆரோக்கியம். நல்லா இன்ஹேல் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ஹிப் அண்ட் ஷோல்டர் ஸ்கொயர் மெயின்டைன் பண்ணிட்டு பெண்ட் பண்ணும் பொழுது நல்லா லேட்ரல் ஸ்ட்ரெச் நமக்கு கிடைக்கும். ஒன்று. அடுத்தது வந்து ஹேண்ட் வந்து ஷோல்டர் லெவலில் வச்சுக்கலாம். ஒரு ட்விஸ்டிங் ப்ராக்டிஸ். ரைட் ஹேண்ட் பேக், லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஷோல்டர் வச்சுட்டு ஜென்ட்லி ட்விஸ்ட். ஒரு விஷயம் கவனிங்க, நான் ஹிப்பை மூவ் பண்ணலை, ஹிப்பை மூவ் பண்ணாமல் ட்ரங்க் மட்டும், அப்போ பாடி ஸ்பைனல் ட்விஸ்ட் மட்டும் பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்லா இன்ஹேல், எக்ஸேல் வந்து அதர் சைட். இன்ஹேல், எக்ஸேல், ரைட் சைட் ட்விஸ்ட். Inhale, exhale, left side twist. Inhale, exhale, right side. Inhale, exhale to left. Inhale, exhale, relax. ரொம்ப ஒரு எளிமையான பயிற்சி. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பயிற்சிகளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் முக்கியம் இல்லை. எந்த ஏஜ் இருந்தாலும், ஓல்டு ஏஜாக இருந்தாலும், யங் ஏஜாக இருந்தாலும், எந்த ஒரு மிடில் ஏஜ், அடல்ட் ஏஜ் எதோ எப்படி இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய பயிற்சி. இது வந்து நின்றுக்கிட்டு பண்ணுறது. அதே மாதிரி உட்காந்துக்கிட்டு சில பயிற்சிகள் பண்ணலாம். உதாரணத்துக்கு கால் 2 இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோ. ஒரு ஆல்டர்னேட் டோ டச், ஹேண்ட்ஸ் அவுட், டச் பண்ணலாம். 1,
இந்த மாதிரி பயிற்சி பண்ணும் பொழுது உடம்பு மூச்சு நார்மலாக இருந்தால் போதுமானது. விரலை டச் பண்ண முடியலை, காலை வந்து டச் பண்ண முடியலை அப்படின்னா பரவாயில்ல, எங்கே முடியுமோ நம்ம வந்து பண்ணால் போதும். இது வந்து ஒரு நல்லா இந்த ட்விஸ்டிங் மூமெண்ட்ஸ் வந்து இந்த பேக் மசில், ஹிப் மசில், இந்த ஸ்பைன் எல்லாமே வந்து நல்லா லூசனிங் ஆகும். அப்புறம் இன்னொரு பயிற்சி, கால் ரெண்டு சேர்த்து வச்சுக்கிறோம், கை முன்னாடி, இது கூட ஆசன சேத்துவாசன, பஷ்சிமோத்தானாசனம் சொல்லலாம். அதை வந்து வார்ம் அப் ப்ராக்டிஸாக கூட நம்மளால் பண்ண முடியும். லைட்டாக வந்து கை வந்து பின்னாடி வச்சுட்டு இன்ஹேல் எவ்வளோ முடியுமோ ஹிப் ரைஸ் பண்ணி, எக்ஸேல் டவுன், நான் பெண்ட் ஃபார்வர்ட். Inhale, hands back, raise hips up. Exhale. என்னால் வந்து கையை பின்னாடி வச்சு உடம்ப தூக்க முடியலை, அப்படி யாராவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக கால் பெண்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. ரிவர்ஸ் டேபிள் போஸ். இன்ஹேல், ரைஸ் ஹிப்ஸ். எக்ஸேல் டவுன், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். ஹேண்ட்ஸ் பேக், பெண்ட் ஏ நீ. இன்ஹேல் ரைஸ், எவ்வளோ ஹிப் ரைஸ் பண்ணணும், எவ்வளோ முடியுமோ பண்ணலாம், ஹிப்பில் ஷோல்டர் லெவல் வரலாம். எக்ஸேல் டவுன், ஹேண்ட்ஸ் பெண்ட் ஃபார்வர்ட். நம்மளுடைய உடம்பு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய உடம்பு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிசஸை மாடிஃபை பண்ண முடியும். இதில் உட்காந்துக்கிட்டே வந்து ஒரு ட்விஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கால் ரெண்டும் சேர்ந்து இருக்குது, கைகள் ரெண்டும் ரைட் சைடில் வச்சுட்டு இந்த பூனமனாசனா ஸ்ட்ரெச் சொல்லலாம். எவ்வளோ முடியுமோ கீழே போயிட்டு அதே மாதிரி எழுது பக்கம் எவ்வளோ முடியுமோ முடிஞ்சால் ஃபோர்ஹெட் வந்து கீழே போகலாம், டச் பண்ண அவசியம் இல்லை. முக்கியமான ஒரு விஷயம், ஸ்பைனல் ட்விஸ்ட்டு, ஸ்பைனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஹிப்பு வந்து லிஃப்ட் பண்ணக்கூடாது. ஹிப்பு வந்து லிஃப்ட் பண்ணால் பட்டு வந்து தரையில் வச்சுட்டு ட்விஸ்ட் பண்ணுறது நல்லா கரெக்டு ட்விஸ்ட்டு கிடைக்கும். ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு. எல்லா பயிற்சியுமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 10 முறை குறைஞ்சது நம்ம பண்ண முடியும். எல்லாமே வந்து இந்த மாதிரி பயிற்சி, இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெச்சஸ், லூசனிங் ஸ்ட்ரெச்சர், வார்ம் அப் ப்ராக்டிசஸாக எடுத்துக்கலாம். பண்ணக்கூடிய சமயத்தில் வந்து உடம்பை வந்து எவ்வளோக்கு வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டு பண்ணுறோமோ அந்தளவுக்கு பாடி வந்து வார்ம் அப் ஆகும், கொஞ்சம் எனர்ஜெட்டிக் ஆகும். இதை பண்ணிவிட்டு சில முக்கியமான சில ஆசனங்கள் பண்ணக்கூடிய சமயத்தில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆசனம் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகினர்ஸுக்கு ரொம்ப எளிமையான ஒரு சில ஆசனங்களை மட்டும் பயிற்சி பண்ணணும். ஆசனங்களை முக்கியமான விஷயம் கவனத்தில் வைக்க வேண்டிய, நான் வந்து இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். நம்முடைய கவனம் எங்கே இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பை வந்து ஒரு நிலையில் வைக்கிறோம், அது மாதிரி வைக்கும் பொழுது நம்முடைய கவனம் எப்போதுமே ஒன்று மூச்சில் இருக்கலாம், இல்லை எல்லாரும் நம்ம ஒரு திருஷ்டியை சூஸ் பண்ணிவிட்டு அந்த திருஷ்டியில் நம்முடைய கவனத்தை வைக்கிறது அந்த மைண்ட் பாடி கோஆர்டினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதில் முதல் ஆசனம் நம்ம பண்ண போகிறது வந்து ரொம்ப எளிமையான ஆசனம், திரிகோணாசனம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கணும்? மோர் தென் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம். திரிகோணாசனத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனசில் வந்து வைக்க வேண்டியது அலைன்மெண்ட். இந்த மாதிரி பண்ணுறோம், ரைட் லெக் வந்து ரைட் சைடு வந்து ரைட்டாக, லெஃப்ட் லெக் வந்து ரைட்டாக. முன்னாடியே பார்த்துருக்கலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் லைட்டாக உள்ளே பார்த்துருக்கோம். உடம்பு வந்து டெல்ட் பண்ணக்கூடாது. ஹிப் வந்து ஷோல்டர் நல்லா ஸ்கொயரில் மெயின்டைன் பண்ணணும். ஹேண்ட்ஸ் வந்து ஷோல்டர் லெவலில் இருக்கணும். நல்லா டீப் ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணும் பொழுது லேட்டரல் பெண்டிங். கவனிச்சிங்கன்னா ஒன்று தெரியும், ஹிப்பு வந்து இந்த மாதிரி போகல, இது ராங் மூவ்மெண்ட். ஹிப் வந்து இந்த ரைட் சைடு ஹிப் இந்த டவுன் சைடு இருக்கிறது வந்து முன்னாடியே தான் இருக்கும், இந்த லெஃப்ட் சைடு வந்து ஹிப் ஓப்பனில் இருக்கும். எவ்வளோ முடியுமோ, என்னால் ஃப்ளோரை டச் பண்ண முடியலை, அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. இந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வச்சுட்டு இவ்வளவு தான் போக முடியுது அப்படின்னா பண்ணலாம். முடியுது கீழே டச் பண்ண முடியுதுன்னா பண்ணலாம். இல்லாட்டி கால் விரல் அதை ஆங்கிள் ஜாயிண்டில் வச்சுட்டு ஹிப்பு நல்ல செஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு போத் ஹேண்ட்ஸ் வந்து சிங்கிள் லைனில் இருக்கணும். நல்லா மேலே பார்த்துட்டு இந்த திருஷ்டி வந்து இங்கே கைகளை பார்க்குறோம். மேலே கை இருக்கும் பொழுது திருஷ்டி வந்து அஸ்தாகிர திருஷ்டி சொல்லும். கைகளை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஒரு ஆசன நிலைக்கு ஃபைனல் போஸ் போயாச்சு அப்படின்னா நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதில் எவ்வளோ முடியுமோ பாடி கோஆப்ரேட் பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு அப்படி மெதுவாக வரலாம். ஒரு சைடு முடிச்சுட்டு அடுத்த பக்கம் டர்ன் பண்ணணும். கால் ரெண்டு திருப்புறோம். கவனிங்க, கால் மட்டும்தான் திரும்புது, உடம்பு திரும்பலை. ஹேண்ட்ஸ் ஷோல்டர் லெவல் நல்லா இன்ஹேல் பண்ணணும். எக்ஸேல் பண்ணிட்டு லெஃப்டில் எவ்வளோ முடியுமோ. ரெண்டு விஷயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹிப்பு வந்து டில்ட் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் உடம்பு முன்னாடி விழுகக்கூடாது. இது வந்து லேட்ரல் மூமெண்ட் தான், சைடில் தான் நம்ம பெண்ட் பண்ணுறோம், அப்படியே தான் போகும்.
இந்த மாதிரி போணுச்சு அப்படின்னா பாடி வெயிட் முழுக்க வந்து போயிடும், சென்டர் ஆஃப் த கிராவிட்டி இருக்காது. நல்லா வந்து ஹிப் அண்ட் ஷோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போத் ஹேண்ட்ஸ் லைனில் இருக்கணும். மேலே ஹஸ்தாகிர திருஷ்டி பண்ணிவிட்டு நம்ம வந்து திரிகோணாசனம் பண்ணணும். எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு 4லேருந்து 5 முறை நம்ம மூச்சு இழுத்து விடுற வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு வந்து நம்மளோட நம்மளோட பாடி வந்து எவ்வளோக்கு நம்ம வந்து பாடி சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு ஆசனம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது பெஸ்ட். இது திரிகோணாசனம். ரெண்டாவது வந்து ஒரு பேக் பெண்டிங் ஒன்று பண்ணுறேன் நான். ஜாயின் ஃபீட் வந்து ஸ்ட்ரைட் ஆகி, இப்போ வந்து இது வந்து அர்த்த சக்கராசனம், ஹாஃப் வீல் போஸ்ன்னு சொல்லுவோம். ஹேண்ட்ஸ் வந்து நல்லா ஆல் ஃபிங்கர்ஸ் டுகெதர் இந்த மாதிரி, ஹேண்ட்ஸ் வந்து வேஸ்ட். கைகள் வந்து இந்த மாதிரி பிரித்து வைக்கலாமா, விரல் பிரித்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி வைக்கிறது நல்லது கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வேறு தப்பு வந்து பின்னாடி இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு பண்ணும் பொழுது ஃபுல் பாடி வெயிட் வந்து இந்த மாதிரி வரும். இந்த டூ மச் வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும், அது வந்து நல்லதில்லை. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபுல் பாம் சப்போர்ட், ஆல் ஃபிங்கர்ஸ் டுகெதர் வச்சுட்டு பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கை வந்து நமக்கு பின்னாடி நல்லா க்ளோஸாக கொண்டு வர முடியுமோ பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகே, இப்போ பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஷோல்டர் வந்து ரோல் பண்ணணும். ஷோல்டர் வந்து லைட்டாக பின்னாடி ரோல் பண்ணி செஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். வித் இன்ஹேல் லைட்டாக நீ பெண்ட் பண்ணலாம், நாட் மச், டூ மச், லிட்டில் மைக்ரோ பெண்ட். இப்போ லைட்டாக முன்னாடி மூவ் ஆகும், ஷோல்டர் மூவிங் பேக். எல்போ வந்து ரெண்டையும் வந்து நல்லா எவ்வளோ வந்து பின்னாடி உள்ளே புஷ் பண்ண முடியும் புஷ் பண்ணிவிட்டு ட்ராப் யூ ஹெட் பேக். ஃபைனல் பொசிஷனில் வந்து நெக் அண்ட் ஹெட் வந்து பின்னாடி ஹேங்காக இருக்கும், ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாது, நல்லா ரிலாக்ஸாக பண்ணணும். எவ்வளோ பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு உள்ள ரொம்ப ஹார்டாக வந்து புஷ் பண்ண வேண்டாம். எவ்வளோ தூரம் வந்து நம்ம பெண்ட் பண்ண முடியும் பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம கவனிக்கலாம், எந்த பொசிஷனில் நம்மளால் கம்ஃபர்டபுளாக ப்ரீத் பண்ண முடியுது அதை நோட் பண்ணுங்க. அந்த இடத்துல வந்து அந்த பொசிஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஆசனை ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறது ரொம்ப ஆரோக்கியம். நம்முடைய உடம்பு வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரெயின் ஆகும், அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த மாதிரி இவ்வளோதான் முடியுது அப்படின்னா அங்கேயே அப்படியே இருந்துட்டு நல்லா மூச்சு இழுத்துடும். இந்த திருஷ்டியை நம்ம கவனத்தை எங்கே வைக்கலாம், இந்த ஆசனத்தில் வந்து நம்முடைய புரு மத்தியில் வச்சுட்டு 2 ஐப்ரோஸுக்கு நடுவில் வச்சுட்டு நம்மளுடைய ஆசனத்தை வந்து நம்ம பண்ண முடியும். இது ஒரு பேக் பெண்டிங். எப்போ ஒரு பேக் பெண்டிங் பண்ணினாலும் ஒரு கவுண்டர் போஸ் ஃபார்வர்ட் பெண்ட் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபார்வர்ட் பெண்ட் என்ன பண்ணலாம், பாதகஸ்தாசனா, ஃபீட் டுகெதர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பண்ணும்போது நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு ஸ்பைன் வந்து லென்தன் பண்ணணும். இன்ஹேல் நல்லா ரைஸ் பண்ணுறோம், லென்தன் த ஸ்பைன், இன்ஹேல். எக்ஸேல் பண்ணிட்டு நல்லா நம்மளுடைய டார்சோ இருக்கு இல்லையா, நல்லா முன்னாடி புஷ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பைனை வந்து லென்தன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து ஃபுல்லாக லெக் வந்து க்ளோஸர் டு த லெக் வந்து போகும். நான் பண்ணுறேன், இன்ஹேல், எக்ஸேல், நல்லா டார்சோ அண்ட் ஃப்ரண்ட் நல்லா லென்தன் பண்ணிட்டு அண்ட் போகும். எங்கே கை வைக்கணும், இந்த மாதிரி கை வந்து கால்களுக்கு பக்கவாட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு. இதில் முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, கால் வயிறு வந்து தொடையில் வரணும், நெஞ்சு முழங்காலுக்கு பக்கத்தில் வரணும். சின் வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம முழங்கால் கீழே போகுதோ போகலாம். கால்களை பார்க்கலாம், முடிஞ்சால் நம்முடைய நுனி மூக்கை பார்த்துட்டு கவனம் வச்சுட்டு இருக்கலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து ஸ்பைன் வந்து ஹஞ்ச் பண்ணக்கூடாது. இது மேஜராக நடக்கக்கூடிய மிஸ்டேக் வந்து இந்த ஸ்பைன் வந்து இந்த மாதிரி ஆர்ச் ஆகும். சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃபோர்ஹெட்டை வந்து நல்லா உள்ளே புஷ் பண்ணுவோம், இந்த மாதிரி புஷ் பண்ணுவாங்க, அது வந்து தவறு. ஸ்பைனுக்கு தான் ரொம்ப முக்கியம். பேக்கு ஸ்பைன் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு எவ்வளோக்குள்ளே போகிறோமோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரிங் அ சின் டு த டோஸ் த நீ, அது பண்ணுறது வந்து பாதகஸ்தாசனம். என்னால் கை கீழே வைக்க முடியலை, அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஹோல்ட் யுவர் ஆங்கிள், இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணலாம். இல்லாட்டி எவ்வளோ தூரம் முடியுமோ பண்ணலாம். ஃபிங்கர்ஸாக டச் ஆகுது அதெல்லாம் வந்து பிரச்சனையுமே கிடையாது. எவ்வளோ தூரம் நம்ம பாடி வந்து மூவ் ஆகுதோ பண்ணலாம். எவ்வளோ தூரம் பண்ணுறோமோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சை மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு ஆசன பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணால் போதும். இது ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனம். இப்போ இன்னொரு ஆசனம் வந்து ட்விஸ்டிங் ஆசனம், ஸ்டாண்டிங்லேயே சொல்கிறேன். நம்ம திரிகோணாசனம் பண்ணோம்,
அதிலே வந்து ஆப்போசிட் ஹேண்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து பரிவிருத்த திரிகோணாசனம். கால் ரெண்டு அதே மாதிரி திரிகோணாசனம் மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டு கால் வந்து வலது பக்கம் திருப்புறேன் நான். வலது கால் வந்து ரைட் லெக் ஃபுல்லாக ரைட் சைடு போகுது, லெஃப்ட் வந்து லெஃப்ட். ரெண்டு ஹீல் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஹீல் வந்து ஒரு லைனில் இருக்கும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஹேண்ட்ஸ் வந்து ஷோல்டர் லெவலில் வைக்கிறோம். நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணணும் பாடியை. எவ்வளோக்கு எவ்வளோ பாடியை வந்து ரொட்டேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால கீழே போக முடியும். ஸ்டார்டிங்கில் ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பாடி இந்த பக்கம் வந்துடும், சைடில் போகாது. இது வந்து பண்ணக்கூடாது. நல்லா வந்து ட்விஸ்ட், இன்ஹேல் எக்ஸேல் ட்விஸ்ட் பண்ணுறோம். நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் போகும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா பாடி வந்து கம்ப்ளீட்டாக வந்து சைடில் வந்துடுச்சு. நல்லா அப்டாமன் லைட்டாக என்கேஜ் பண்ணிட்டு ஷோல்டர் செஸ்ட் எல்லாம் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஹேண்ட்ஸ் ரெண்டும் வந்து ஒரு லைனில் வரும். என்னால் இங்கே கை வந்து கீழே வைக்க முடியலை அப்படின்னா பரவாயில்ல, கால்கள் வச்சுக்கலாம். முனங்காலை கீழே எவ்வளோ தூரம் நம்முடைய கைகள் வந்து ரீச் ஆகுதோ அங்கே வச்சுட்டு கால் வந்து ஹேண்ட் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது நல்லது. திரும்ப இது ஒரு பக்கம் முடிச்சது பிறகு கால் வந்து அடுத்த பக்கம் திருப்புறோம். இன்ஹேல் எக்ஸேல் ட்விஸ்ட் அண்ட் கோ டவுன். இங்கே கவனம் இருக்கணும், நம்ம ஸ்ட்ரெச்சில் கவனம் இருக்கணும், நம்ம ட்விஸ்டிங்கில் கவனம். அதுக்குள்ள கை வந்து ஒரு கை மேலே பார்த்துருக்கு, ஹஸ்தாகிர திருஷ்டி அங்கே பார்த்துட்டு நல்லா மூச்சு இழுத்து விடும் பொழுது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதில் இது திரிகோணாசனம். இன்னும் ஒரு ஆசனம் ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன், ஃபீட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பேலன்சிங் ஆசனம். எப்போதுமே ஒரு பேக் பெண்டிங், ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங், ஒரு சைடு பெண்டிங், ஒரு ட்விஸ்டிங் பண்ணிவிட்டு இன்னொரு பேலன்சிங் ஆசனம் பண்ணுறது ரொம்ப ஆரோக்கியமானது. பண்ணுறோம். ஃபீட் வந்து டுகெதர், விருக்ஷாசனம் ரொம்ப எளிமையானது. நல்லா ஸ்ட்ரைட் பண்ணுறோம். கால் வந்து வலது கால் நான் பண்ணுறேன். வலது கால் இந்த ஹீல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மேல் நோக்கி கிராயின்ஸ் ஒட்டி வைக்க முடியுமோ வச்சுட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணணும். கைகள் வந்து சைடு வைஸ் நல்லா டர்ன் பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் ஆப். இது கை கொஞ்சம் ஹைட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நமஸ்தே பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறேன். கேமரா எந்த அளவுக்கு கவர் ஆகிருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, அப்படியே அவ்வளோதான். இது வந்து பண்ணலாம். இல்லை நம்ம என்னால் கைகள் வந்து மேலே முழுசாக தூக்க முடியலை, எனக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஒரு வால் சப்போர்ட் வச்சுட்டு பண்ணலாம். இல்லாட்டி ஜஸ்ட் சிம்பிளி செஸ்ட்டில் வந்து நமஸ்தே பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கைகளை வந்து மேலே தூக்கலாம். இது ஒரு காலில் பண்ணி முடித்ததுக்கு பிறகு அப்புறம் அடுத்த கால் மாற்றிட்டு அதே இதை நம்ம திரும்ப செஞ்சு முடிக்கலாம். இது வந்து ரொம்ப மிக மிக ஒரு எளிமையான ஆசனங்கள், பிகினர்ஸுக்கு ஸ்டாண்டிங்கில் பண்ணக்கூடிய ஆசனம். அடுத்து இன்னும் ஒரு சில ஆசனங்கள் இப்போ நின்றுக்கிட்டே பண்ணியாச்சு, உடம்பு கொஞ்சம் டயர்ட் ஆகுது அப்படின்னா வந்து ரொம்ப எளிமையாக நம்ம உடம்பை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆசனம் பாலாசனம். வஜ்ராசனம் மாதிரி உட்காந்துட்டு கைகள் வந்து நல்லா முன்னாடி நீட்டிக்கணும், ஹெட் வந்து ரெஸ்ட் ஆகிடும். ரொம்ப இது வந்து ரிலாக்ஸேஷன் ஆசனம். இது இதில் கொஞ்ச நேரம் அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு ஆசனம் இங்கேருந்து பண்ணணும் அப்படின்னா பர்வதாசனம் பண்ணலாம். இல்லை வந்து அதோ முகஸ்வான ஆசனம் சொல்லுவோம், டவுன்வர்ட் டாக்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃபீட் டுகெதர், கால்கள் ரெண்டும் இணைஞ்சிருக்கும். இந்த மாதிரி வேற குதிகால் தரையில் ப்ரெஸ் பண்ணும். குதிகால் கையில் டச் பண்ணலை அப்படின்னா எவ்வளோ முடியுமோ நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த காஃப் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்கில் ஸ்ட்ரெச் வரும். லைட்டாக வந்து ஹிப்பு மேலே ரைஸ் ஆகும். கைகளுக்கு நடுவில் தலையை வச்சுட்டு நல்லா எவ்வளோ தூரம் வந்து உள்ளே புஷ் பண்ண முடியுமோ பண்ணலாம். என்னால் வந்து ஹெட்டு டச் பண்ண முடியுது, டச் பண்ணலாம். ஆனால் கைகள், தோள்பட்டை, தலை, இந்த ஷோல்டர் பிளேட் எல்லாமே வந்து சேர்ந்து ஒரே சமயத்தில் உள்ளே மூவ் பண்ணணும். இங்கே வந்து கால்களை நோக்கி பார்த்துட்டு நம்ம கவனத்தை வந்து எவ்வளோ முடியுமோ எல்லாம். இது அதோ முகஸ்வானாசனம். முடிச்சுட்டு இன்னொரு ஆசனம் பண்ணலாம், படுத்துட்டு பண்ணுறது புஜங்காசனம். டுகெதர், ஹேண்ட்ஸ் வந்து லோவர் செஸ்ட் வச்சுட்டு இன்ஹேல், நல்லா ஸ்லோலி ரைட் ஷோல்டர்ஸ் ஆகும். இது புஜங்காசனம். நேவல் வந்து கீழே இருக்குது, அப்போ பாடி வந்து ஃபுல்லாக ரைஸ் ஆகிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் வந்து ஷோல்டர் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடி கொண்டு போயிட்டு செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமோ நல்லா வந்து ப்ரீத் பண்ண முடியும். பேக்கில் வந்து நம்ம ப்ரெஷர் வரும்.
பேக்குக்கு வந்து ரொம்ப நல்ல ஆசனம். புஜங்காசனம் வந்து பேக் ஸ்ட்ரென்தனிங் ப்ளஸ் லங்ஸுக்கு வந்து ரொம்ப அருமையான ஆசனம். இங்கே பார்க்கலாம், நம்ம புரு மத்தியை பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா மூச்சை இழுத்து வரும் பொழுது புஜங்காசனம் நல்லது. நல்லா ஃபுல்லாக லிஃப்ட் பண்ண முடியல, கொஞ்சம் தான் முடியுது அப்படின்னா நல்லது. ஆனால் கைகளை வச்சுது உடம்பு நல்லா கீழே இந்த மாதிரி செஸ்ட் லோவர் செஸ்ட்டுக்கிட்ட வச்சுட்டு புஜங்காசனம். ரிலாக்ஸ் பண்ணணுமா, திரும்ப வந்து பாலாசனத்தில் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ண. முடிச்சுட்டு எளிமையாக வந்து கொஞ்சம் பேக் வந்து ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆகுது, ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனம். நம்ம ஸ்டாண்டிங்கில் பாதகஸ்தாசனம் பண்ணுற மாதிரியே ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனம் வந்து பஷ்சிமோத்தனாசனம். நல்லா கால்கள் நீட்டி வச்சிருக்கிறோம், கைகள் ரெண்டும் நல்லா மேலே போயிட்டு இன்ஹேல் அண்ட் தென் எக்ஸேல் பண்ணும்போது நல்லா பாடி புஷ் பண்ணுறோம். ஹோல்ட் த ஹீல் இஃப் யூ கேன், அதர்வைஸ் பிக் டோ ஹோல்ட் பண்ணலாம். எங்கே முடியுதோ கால் ஹோல்ட் பண்ணிட்டு ஒயர் லைட்டாக உள்ளே இழுத்துருக்கும், செஸ்ட் வந்து நீ கொண்டு வரும். முன்னாடி பார்த்துருக்கு, கால் நோக்கி பார்த்து ஃபார்வர்டு உள்ள புஷ் பண்ணக்கூடாது, முன்னாடியே பார்த்து சின் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா இங்கே லோ பேக்கில் குளூட்ஸில் எல்லா ஸ்ட்ரெச் வந்து அதிகமாகும். இது மிக ஒரு எளிமையான ஆசனங்கள். எந்த ஒரு ஆசனம் பண்ணும் பொழுதும் நம்ம வந்து உடம்பை ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம் கவனத்தில் வைக்கிறது. எவ்வளோக்குள்ள நம்ம பாடி வந்து சப்போர்ட் பண்ணுதோ அந்தளவுக்கு நம்முடைய ஆசனங்களை பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு பெயின் இருக்கு, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருதுன்னா உடனே வந்து அந்த ஆசனத்துலேருந்து வெளில வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். இது முடிச்சுட்டு ஷவாசனம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஷவாசனம் வந்து கால்கள் எல்லாருக்கும் தெரியுது, லைட்டாக தோள்பட்டை வச்சுருக்கோம், கைகளை வந்து லைட்டாக அவே பண்ணி வச்சுட்டு ஐஸ் க்ளோஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். எவ்வளோ தூரம் சவாசனம் முடிச்சுட்டு ஒரு பக்கம் திரும்பி தான் எந்திரிக்கணும், நேராக எந்திரிக்கக்கூடாது. ஒரு குறைந்த ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஷவாசனத்தில் அப்படியே படுத்துட்டு மூச்சை கவனிக்கிறது, நம்ம உடம்புடைய மாற்றங்களை கவனிக்கிறது ரொம்ப ஆரோக்கியம். இது வந்து ரொம்ப ஒரு லூசனிங், ஒரு ஸ்ட்ரெச்சஸ்ஸு, ஒரு குறிப்பிட்ட ஆசனங்களை மட்டும் இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இன்னும் நிறைய ஆசனங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிகினர்ஸுக்கு வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.